செல்லாயே செல்லாயே வந்துட்டேன். என்ன 4 நாளைக்கு முன்ன வரேன்னு சொல்லிவிட்டு தாமசமா வரீங்க? என்னடி பண்றது, அறுப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இந்த பலகாரத்தை எடுத்து பசங்கிட்ட கொடுறே. ஏய் அப்பா தென்னங்கண்ண வாங்கிட்டு வந்திருக்கு. அப்பா அது அப்படியே இருக்கட்டும், ஐயா கிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறம் வச்சுக்கலாம். நான் இந்த ஆட்டத்துல தோத்துட்டேன்னா என்கிட்ட இருக்கிற தென்னந்தோப்புல 10 ஏக்கரா எழுதி வச்சிடறேன். மிராசு, நான் தோத்துட்டா ஆத்து பாசனத்துல இருக்க நஞ்சையில 40 ஏக்கர் எழுதி வைக்கிறேன். நான் தோத்துட்டேன்னா என் இளைய பொண்ணுக்கு செஞ்சு வச்சிருக்கிற நகையில 2 லட்சத்தை தந்துடுறேன். என்ன மிராசு நீங்க? நான் தோத்துட்டேன்னா என் பண்ண வேலைக்காரங்கள 100 பேரை 2 வருஷத்துக்கு நான் எழுதி வைக்கிறேன். ஐயா வணக்கம் ஐயா. யாராது? நான் தாங்க சரி சின்னாண்டி வந்திருக்கேன். என்ன விஷயம்? அறுப்புக்காக வடக்க போயிருந்தேங்க. கொழும்பு தென்னம்புள்ள 2 பாக்குறதுக்கு லட்சணமா இருந்துச்சு ஐயா, வாங்கிட்டு வந்துட்டேன். பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதான் ஐயா கிட்ட உத்தரவு கேட்டு போலான்னு வந்தேங்க. ஒண்ணு பண்ணைக்கு இருக்கட்டும், ஒண்ணு உனக்கு இருக்கட்டும். பண்ணைக்குள்ளதை எங்கேயா வைக்கணும்? பண்ணைக்குள்ளத உன் வீட்டு வாசல்ல வை, உனக்குள்ளத உன் வீட்டு பின்னால வை. அம்மா இது ஐயா வீட்டு மரம், ஆடு மாடு மேய்ச்சிராம பத்திரமா பாத்துக்கணுமா. இது நமக்கு இல்லையா? அந்த உரிமை நமக்கு இல்லம்மா. என்னடி பண்றீங்க? கூட்டாஞ்சோறு ஆக்குறோம்க்கா. சரி, நாங்க இன்னைக்கு ஊஞ்சல் ஆடணும், இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. வாங்க போங்க, வாங்க போலாம். ஏண்டி அந்த பசங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க, அதையும் டிஸ்டர்ப் பண்ற? இது பாரு, எனக்குன்னு ஒரு தாட் உண்டு. என்னங்கறியா? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா மாதிரி ஒரு நல்லவரை எங்கேயுமே பார்க்க முடியாது. 3 வயசுல எங்க அம்மா செத்தப்புறம் அவரு எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கேள்விக்குறியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சேரி ஜனங்க மட்டும் ஏன் 8 பிள்ளையும் 10 பிள்ளையும் பெத்துக்கிட்டு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? சோ இந்த விஷயத்துல மட்டும் நான் இவங்கள பர்வர்டட் ஜாதியா நினைக்கிறேன். அடியே, உங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர். அவரோட சந்தோஷ தேவைக்கு 1000 வழிகள் இருக்கு. ஆனா இந்த பாமர மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே சந்தோஷம் இந்த தாம்பத்திய வாழ்க்கை தான். அதுல தடம் போடலாம எல்லாருமே ராமனா வாழ்றாங்களே, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படணும்டி. ஐயோ, என்ன பிரெயின் வாஷ் பண்ணாத. தாயே பராசக்தி, என் வாக்கு பொய்யானாலும் நாக்கு பொய்யாகாது. 15 வருஷத்துக்கு முன்னால ஓடி போன உங்க பையன் செத்து போய் இன்னையோட 7 வருஷம் முடிஞ்சு போய் அவனுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகளை செய்து முடிச்சிட்டீங்கன்னா உங்க உடம்பும் குணமாயிடும், தாண்ட நிலையில இருக்கிற உங்க குடும்பமும் உயர்ந்த நிலைக்கு வந்துடும். சரி, விதி முடிஞ்சு போச்சு. பரிகாரத்துக்கான விவரங்களை சொல்றேன். உருத்தேர்னு சேவல் 1, முத்துன தேங்காய் 10, 4 படி பச்சரிசி, 2 சீப்பு வாழைப்பழம், இதெல்லாம் வச்சு பரிகாரம் செஞ்சோம்னா இனி வர்ற காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும். $5 ரூபா கேட்டதுக்கு 50 ரூபா கொடுத்துருக்கீங்க. உங்க பெரிய மனசுக்கு நல்லா இருப்பீங்க.
ரொம்ப நன்றிண்ணே. நான் வர்றேன். ஆத்தாளே எங்கள் அபிராம வல்லியே, அண்டமெல்லாம் பூத்தாளே, மாதுளம்பு நிறத்தாளே, புவியடங்க காத்தாளே, அங்குச பாசாங்குசமம் கரும்பும் அங்கை சேர்த்தாளே, முக்கண்ணியை தொழுவார் கொருத்தேங்கில்லையே. மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, அது மாறுவத போ தீருவத போ நம்ம கவலே. வானம் பொழியுது பூமி விளையுது இவராலே. யாரது? கருமடிக்காரா? எங்க புத்தியம் பாக்குறீங்க? ஜீப்ப காணா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் அதிகாரி இல்ல, வரிக்குடி சேரிய சேர்ந்தவன். 15 வருஷத்துக்கு பிறகு இந்த ஊருக்கு பத்தா முத வர்றேன். யாரு? சாமிக்கணுமா நீ? ஆமா, நீங்க கோயில்ல பாடுற உண்டகட்டி பாகவதம் சோம்நாதன் தானே? ஆமா, இவ்வளவு ஞாபகமா சொல்றியப்பா? பழகினவங்களை மறக்க முடியுங்களா? ஆமா, எங்க அப்பா எப்படி இருக்காரு? நீ எப்படி இருக்கேன்னு அங்க வந்து பாரு. முதல்ல வண்டியில இரு, போலாம். அப்பா, என்ன தெரியல, நான் தான் உங்க மகன் மாணிக்கம். மாணிக்கமா? என்னப்பா அப்படி பாக்குறீங்க? 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிக்கிறாம ஓடி போன உங்க மகன் மாணிக்கம், அது நான் தான்ப்பா. சண்டாளா, கோயில் கால மாதிரி வந்து நிக்கிறான். அவனை செத்துட்டான்னு சொன்னீங்கடா. நான் சொல்லலைங்க, ஜாதகம் சொல்லிச்சு. ஜாதகம் சொல்லுது இல்லடா, உன் வாயில சொல்லுது. போய் சொல்லடா. மருமகனே, கொட்டியை கொடுங்க. ஐயா, வாயா, உள்ள வாயா. ராசா, பார்த்து வாயா. ஐயா, வாயா. என்னையா அப்படி பாக்குற? அது உங்க மாமன் பொண்ணு அஞ்சலை. மாமா, உனக்கு 100க்கு சாவில்ல, 1000க்கு அழிவில்ல. நீ வந்த விஷயத்தை ஊருக்குலாம் சொல்லிட்டு வந்துடுற. என்ன பண்ண? மொத்தக்கும் மொத்தத்தையும் குத்தகை எடுத்த மாதிரி வந்து நிக்கிற, என்ன விஷயம்? அந்த கதை உனக்கு தெரியாதா? என் மாமா 15 வருஷத்துக்கு பரவ பட்டணத்துல இருந்து இங்க வந்திருக்கு. அப்படியா? சாக்லேட் கொடு. இந்த 10 பைசா கொடு. இந்த சாக்லேட் யாருக்கு வேணும்? 1 கிலோ பாக்கெட் கொடு. 1 கிலோ பாக்கெட் எதுக்கு? அபிஷேகம் பண்ண போறியா அவனுக்கு? அந்த கதை உனக்கு எதுக்கு? சாயங்காலம் 4 கொக்கு தர, மாசா அரைச்சு வச்சுக்கோ. பட்டணத்துல இருந்து மாமா வந்திருக்கு. நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்ப சீக்கிரம் பிள்ளை கட்டுவியா? போடி, சாக்லேட் எடுத்துக்கோங்கடி. ஆண்டவனே, ஈஸ்வரா, மகாகணபதி, என்ன உங்ககிட்ட பேசுறேன்னு பாக்குறியா? பேசலப்பா, அடியில எரிஞ்சு குமர்றேன். இந்த உலகத்துல நானே சம்சாரம் மட்டும்தான் தீர்காயுசா சேவமா இருக்கணும். நான் பெத்த பையன், இவ பெத்த பையன் கைகால் வராம விளங்காம போயிடணும். ஏங்க, காலங்காத்தால சாமி படத்து முன்னால இப்படி அபசகனமா பேசுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னடி பின்ன, அவன் உன்ன மாதிரி இல்லாம என்ன மாதிரி இல்லாம ஒரு மாதிரியா இருக்கானடி. ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு. என்ன? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி புள்ள வர போயிருந்தியே, இந்த பயல மாத்தி கொண்டாந்துட்டியா? ஏங்க, பெத்த பிள்ளை அவன், கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசுறீங்களே. காலத்துக்கும் கஞ்சி ஊத்த போறது அவன் தான். யாரு அவன்? ஆமா. உனக்கு எனக்கும் காலம் பூரா கஞ்சி ஊத்த போறானா?
வெளியே வந்து பாருடி. என்ன அவன் பண்ற லோல் தனத்தை வாடின்றேன். யாரா அந்த கொஞ்சம் கிளி? நம்ம வள்ளியூர் நாட்டா பொண்ணு. யா, வாழ்ந்தா 5 நிமிஷமாவது அவளோட வாழ்ந்து செத்து போயிருந்தா அதான்டா வாழ்க்கை. பாத்தியா ரோட்ல போற பொண்ணு கூட 5 நிமிஷம் வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு சொல்றானே, இவன் நமக்கு கஞ்சி ஊத்த போறான் ஆயுசு போற. நான் கஞ்சி ஊத்துறேன்னு சொன்னா இந்த நாய் சொல்லுச்சு. அந்த பேய்கிட்டே கேள. மூஞ்சி மோரக்கட்டிங்களே பாரு. எதிர்த்து பாக்கடா. வாங்கடா. நீ எங்க பாரு. உட்கார்றா உட்கார்றா. ஏண்டா ஒரு ஆம்பளை லட்சணமா இல்லாம ஒரு வேலை வெட்டி செய்யாம ரோட்ல போற பண்ண நோட்டு விட்டு கிடக்குறியே, இது நியாயமா இருக்குதா? ஏய் நான் உண்டானா சொல்றேன். சொல்லு. நான் சின்ன வயசுல கணக்கு புள்ள வேலைக்கு சேர்ந்து மாசம் 30 ரூபாய் சம்பாதிச்சல இந்த வீட்டை கட்டினேன்டா. உன்னால முடியுமா? இப்ப யாராலையும் முடியாது. ஏன்ற இப்போ கல்லா போட்டி சாவிய கணக்கு புள்ள கிட்ட குடுக்கறது இல்ல, முதலாளிமார்களே எடுத்துட்டு போயிடுறாங்க. பாத்தியாடி எந்த நேரத்துல பத்தவன என்ன திட்டு பயன்றான்? இல்லை சாப்பனா இருந்து கேக்குறேன்டா, ஆம்பளை லட்சணமா உன்னால உழைச்சி 1 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? இல்ல நானும் மகனா இருந்து சொல்றேன், ஆம்பளையா லட்சணமா 1 ரூபாய் என்ன 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். இது என் அன்னை மீது ஆணை. டேய் இதுக்கும் சாமர்த்தியம் ஒண்ணுடா. அப்ப அதுக்கு தான் நான் லாயக்குங்கறியா? நீ அதுக்கு தான்டா லாயக்கு. தாயே விடை கொடுங்கள், நான் வெற்றியோடு திரும்புகிறேன். சின்ராசு நீ எங்கப்பா போவே? எங்கெல்லாம போவேன்? நீ மனுஷனுக்கு பெத்து வச்சிருக்க, ராட்சசனுக்கு பெத்து வச்சிருக்க. டேய் ஐயா ஒண்ணு இல்லைங்க, இந்த ஊர்ல காக்கா குருவி முட்டை போட்டா கூட ஐயாவுக்கு தெரியாம இருக்காதுங்க. இப்ப அதுக்கு என்ன? சிறு வயசுல ஓடி போன மகன் மாணிக்கா இன்னைக்கு இளவட்டமா வந்து நிக்கிறானுங்க. ஐயா உத்தரவு கொடுத்தீங்கன்னா அவனை கூட்டிக்கிட்டு வந்து ஐயா கிட்ட கடலான்னு பாக்குறானுங்க. உன் பையன் தானே, இருக்கட்டும். ஏ ஐயா, ஏ ராசா, நீதான் மாணிக்கமா, நீ நல்லா இருக்கணும். மாப்ள சின்னதா எப்படி இருக்கீங்க? மாணிக்கா மாப்ள சௌக்கியமா? பங்காளி ஒன்னதான். பெரியதா எப்படி இருக்கீங்க? மாணிக்கா என்ன தெரியுதா? பேராண்டி மருமகனே. என்ன தம்பி, யாரு வீட்டுக்கும் போகாம இப்படி பறக்கப்பட முடிச்சுட்டு இருக்கிறீங்க? இல்ல மெட்ராஸ் லுங்கி கட்டி இருந்தா என்னப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க, பேண்ட் போட்டிருந்தா என்ன சார் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இங்க என்னன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஆளுக்கு ஒரு உறவு முறை பேரை சொல்லி என்ன கூப்பிட்டதும் நான் திகச்சு போய் நின்ட்டேன். அதான் தம்பி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் கிடைக்கிற அஸ்திவாரமே இந்த சொந்த பந்தம் தான். அடி சேக்க மாணிக்கம் பாட போகுதுரா போட்டி பாட்டு. அதெல்லாம் இல்ல அண்ணே, இப்ப இவங்க பாட்டுல சொன்ன வறுமை எல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னால நான் அந்த ஊரை விட்டு போகும்போது இருந்துச்சு. அது இன்னமும் அப்படியே இருக்குன்னா இதுக்கு என்ன பார்த்தா? நாம இருக்கிறமே நமக்கு சொந்தம் இல்லைன்னு அர்த்தம். சரி விவசாயத்தை விடுங்க, ஏதாவது கடை அணிச்சு பொழைச்சுக்கலாமே. தம்பி, நாமெல்லாம் தகுதியிலும் ஜாதியிலும் தாழ்த்தப்பட்டவங்க. நமக்கும் வியாபாரத்துக்கும் ரொம்ப தூரம். நாமெல்லாம் ஏன் இப்படி ஆகிட்டோம்? அப்பா ஊருக்கு வடக்கால இருக்குவே பெருமாள் கோயில், அதுக்கு ஒரு காலத்துல 8 கிராமமும் சொந்தமா இருந்தது. கம்மா பாசனத்தில் உள்ள அவ்வளவு நிலத்திலையும் நம்ம எல்லாரும் ஒன்னா பாடுபட்டோம். நாம சாப்பிட்டது போக மிச்சத்தை கோயில கொண்டு போய் கொட்டணும். நாமளும் நல்லா இருந்தோம், கோயிலும் நல்லா இருந்தது. காலப்போக்குல அந்த நிலத்தை எல்லாம் பராமரிக்க தக்காரா தர்மகர்த்தாவா இப்ப இருக்கிறாரே நம்ம ராஜ்தாரு, அவங்க வர்க்கம் தான் வந்துச்சு. அப்புறம் அது கோயில் நலமா இருந்தது, அவங்க குடும்ப நலமா ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நிலவச்சோரம்னு சர்க்கார்ல ஒரு சட்டத்தை கொண்டாந்தாங்க. அவர் புத்திசாலித்தனமா என்ன செஞ்சாரு தெரியுங்களா? நம்ம எல்லார் பேர்லயும் 4 ஏக்கர் 5 ஏக்கர்னு பட்டாவை போட்டு நிலத்தை சரி பண்ணிட்டாரு. பட்டா நம்ம பேர்ல இருந்தா நிலம் நமக்கு தானே சொந்தம்.
இப்படி எவனாவது ஒன்ன மாதிரி கேப்பான்னு தெரிஞ்சுதான் அவர் வெத்து பேப்பர்ல எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கி வச்சு விட்டாரு. காடு நனைஞ்சா உழுவ போவோம், கதிர முத்துனா அறுக்க போவோம், ஏதோ குடுக்கற கூலியை வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஊருக்குன்னு அந்த ஆள் ஒண்ணுமே செய்யலையா? ஏன் செய்யல? மங்கமாகாரத்துல கட்டின சத்திரத்துக்கு எங்களை எல்லாம் விட்டு வெள்ளை அடிக்க சொன்னாரு. நாங்களும் அடிச்சோம். மறுநாள் வந்த மந்திரி மிராது தான் இந்த சத்திரத்தை கட்டி வச்சாருன்னு சொல்லி திறந்து வச்சாரு. இதுதான் அவர் கட்டிக்கிட்ட புண்ணியம். நந்தபாலன் கருணை புரிவான், ஆனந்த பாலன் கருணை புரிவான். வணக்கம். நான் உன்கிட்ட கேட்டேனா? ஒரு மரியாதைக்காக. மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும். வணக்கம் போடுவீங்க, மனசுக்குள்ள வழுக்கத்தலையா பூசணி தலையான்னு சொல்லுவீங்க. ஆமா, என்ன விஷயமா இங்க வந்த? நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க. உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வந்தேன். பக்கத்து வீட்டுல போய் சுத்தியில் வாங்கிட்டு வா. சரிங்க. அங்க சுத்தியில் இல்லன்ட்டாங்க. அங்க இல்லைன்னா ஏற்ற விட்டு வாங்க வேண்டியதானே? சரிங்க. அங்கே சுத்தியில் இல்லன்ட்டாங்க. ஏண்டா உன் வாய் சாமர்த்தியத்தை யூஸ் படுத்தி ஒரு சுத்தியில் வாங்க துப்பு இல்ல? இதுக்கு எதுக்குங்க வாய் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணணும்? சுத்தியில் இருக்கான்னு கேட்டேன், இருந்தா குடுக்குறாங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்றாங்க. எல்லா வீட்லயும் சுத்தியில் வச்சிருக்கானுங்க, கொடுத்தா தேஞ்சு போகும்னு நினைக்கிறானுங்க. கஞ்ச பயலுங்க. நம்ம வீட்டு சுத்தியில் ஜன்னல் இருக்குது, எடுத்துட்டு வா. நம்ம சுத்தியல்பா. ஏயா, சுத்தியில வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன வீடு வீடு அலைய வச்சிய, இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன ரேஞ்சில் அலைய விடுவ? ஏண்டா சுத்தியில எழுங்க? இந்த பார், உட்கார்ந்து ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு, செய்யறேன். இல்லன்னா சுத்தியில் நீயே போய் எடுத்துக்க. உட்காந்து? ஆமா. ஒரே இடம்? ஆமா. அப்படின்னா நம்ம நாட்டுல ரெண்டே இடம் தான். எந்தெந்த இடங்க? ஒண்ணு பழனி, இன்னொன்னு திருப்பதி. அங்க என்ன வேலைங்க? எங்க அப்பா பொல்லாதவன், வயர்லெஸ் மூலமா எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கான். இனிமே உள்ளூர்ல வேலையே கேட்கறது இல்ல, வெளியூர்ல போய் தான் வேலை செய்யறது. வர்றண்டா தர்பூசணி தலையா? காட்டிட்டேடா புட்டிய. அம்மா, கொக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னடி, முந்தியெல்லாம் வாரம் கொண்டு வருவ, இப்ப மாசத்துக்கு ஒரு தடவை தான் கொண்டு வர. என்ன விஷயம்? நான் என்ன வீட்லயே வளர்க்குறேன், கிடைச்சா தானே கொண்டு வர முடியும். புடிங்கம்மா. அது சரி. பார்வதி, இதக்குள்ள கொண்டு போ. என்னண்ணே? என்ன தம்பி வெயில்ல வர்றீங்க, சோடா கலரி குடிக்கிறது? அதெல்லாம் ஒண்ணு நானே இப்பதான் சாப்பிட்டேன். ஆமா, என்ன நம்ம ஊர்ல திடீர்னு இடைத்தேர்தல்? அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? செத்து போன ஆறுமுகத்துக்கு 78 வயசு வரைக்கும் கட்சியில எந்த பொறுப்பும் கொடுக்கல. இந்த தடவை சீட்டு கொடுக்கலைன்னா சட்டசபைக்கு முன்னாடி தீ குளிச்சு செத்து போடுவேன்னு சொன்னாரு. போனா போகட்டுமேன்னு சீட்டு கொடுத்தாங்க. மனுஷன் ஜெயிச்ச சந்தோஷம் தாங்க முடியாம நெஞ்சடைச்சு செத்து போயிட்டாரு. ஆக அரசாங்கத்துக்கு மறுபடியும் செலவு வச்சுட்டு போயிட்டாரு. ஆமா, இப்ப நிக்கிறவர் எப்படி? ஆரம்பத்துல எதையும் ஆணித்தரமா சொல்ல முடியாது, போக போக தெரியும். வணக்கம். நான் சொன்னா இந்த ஊரே ஓட்டு போட்டுரும். எதுக்கும் அவங்கள திருப்திப்படுத்துற மாதிரி ஊருக்குள்ள ஒரு ஊர்வலம் வச்சுக்க. எல்லார் வீட்லயும் ஆர்த்தி எடுப்பாங்க. அல்பத்தனமா 5-10ன்னு போடாம 50-100ன்னு தூக்கி போடு. ஓட்டு பூரா உனக்கு தான். இந்தா.
வணக்கம் தம்பி. 15 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊர்ல வந்து செட்டில் ஆயிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. உங்க ஒரு ஓட்டு அதிகமா கிடைக்கிறத நினைச்சு நான் ஆனந்தப்படுறேன். உங்க ஓட்டு, உங்க குடும்ப ஓட்டு எல்லாம் எனக்கே கிடைக்கணும். என்ன சம்மதம் தானே? சம்மதம் தான். நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. டாக்டருக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்? 5 வருஷம் படிக்கணும். அதுல 2 வருஷமா 1 வருஷமா குறைச்சு படிச்சா டாக்டர் ஆக முடியுமா? எப்படி தம்பி? சரி, இன்ஜினியருக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்? 5 வருஷம் தான். அதுல 2 வருஷமா 1 வருஷமா குறைச்சு படிச்சா இன்ஜினியர் ஆக முடியுமா? முடியாது. இப்ப ட்ரைனிங்கே போகாம போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக முடியுமா? முடியாது தம்பி. சரி, அதை விடுங்க. இந்த தொகுதி ஆள்றதுக்கு 5 வருஷம் அங்கீகாரம் கேக்குறீங்க. பாமர மக்களும் ஓட்டு போட்டு உங்களை எம்எல்ஏ ஆக்கி சட்டசபைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், 48 கிலோமீட்டர் நீளமும் 36 கிலோமீட்டர் அகலம் இருக்கிற தொகுதியில எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு? அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொலாபரேஷன் எத்தனை இருக்கு? இதுல ஆண்டுக்கு மொத்தம் எவ்வளவு வருமானம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, அதை விடுங்க. நம்ம தொகுதியை ஒட்டி போற ரயில்வே இலாகா மூலமாகவும் தபால் தந்தி இலாகா மூலமாகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம் வருது? மின்சார உற்பத்திலையும் சினிமா சம்பந்தப்பட்ட கேளிக்கை வரியிலையும் வீட்டு வரி, விவசாய வரி, விற்பனை வரி, உற்பத்தி வரி, இந்த வரிகள்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி வர்ற வருமானத்துல இந்த தொகுதிக்கு எவ்வளவு ஒதுக்குவீங்க? ஒதுக்குற பணத்துல பப்ளிக் ஹாஸ்பிட்டல், பப்ளிக் ஸ்கூலு, பப்ளிக் காலேஜ்னு இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? மீதி பணத்தை வச்சு இந்த தொகுதி மக்களுக்கு உதவ என்னென்ன திட்டங்கள் போடுவீங்கன்னு ஒரு பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா? ஏன் சார், 1 வருஷமோ 2 வருஷமோ குறைச்சு படிச்சா டாக்டரோ இன்ஜினியரோ ஆக முடியாது சொன்ன நீங்க, ஒரு எம்எல்ஏக்கு அடிப்படை தகுதி என்ன வேணுமோ அது எதுவுமே இல்லாத நீங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகி இந்த தொகுதிக்கு என்ன செய்ய போறீங்க? இதையெல்லாம் ஓரளவு தெரிஞ்சுட்டு வாங்க. உங்களை எதிர்த்து நிக்கிற எல்லாரையும் விலக சொல்லிட்டு உங்களை அன்னபூஷண நாங்களே வெற்றி பெற செய்யறோம். நாம சுதந்திரம் அடைஞ்ச 43 வருஷம் ஆகியும் இன்னைக்கும் வெள்ளக்கார விட்டுட்டு போன நிலைமையில இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே உங்களை மாதிரி சில பேர் ஒண்ணுமே தெரியாம போனனாலதான். உங்களை மாதிரி ஆளுங்களால நல்ல பல திட்டங்களை உருவாக்க முடியாது. மத்தவங்க உருவாக்க திட்டங்களை உங்களால செயல்படுத்த முடியாது. நீங்க எல்லாம் 10 வீடு திருட போனீங்கன்னா 10 வீடு தான் பாதிக்கும். ஆனா ஒண்ணுமே தெரியாம போறதுனால இந்த நாடே பாதிக்குது. தயவு செய்து கேட்டுக்கிறேன், நீங்களே வாபஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா இந்த மக்கள் நல்லா இருப்பாங்க. ஐயா ராசா, நீ பேசுற பேச்சு தஞ்சாவூர்கார காவிரி தண்ணிக்கு காத்துக்கிட்டு இருக்கப்போ ராமநாதபுரத்து கரிசல் காத்துக்கு கங்கை நதி தண்ணியே வந்து பாஞ்ச மாதிரி இருக்கே எங்க மனசெல்லாம். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? என்ன பாராட்டுறதை என்கரேஜ் பண்றது அப்புறம் இருக்கட்டும். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு அனுப்புறதுன்னா அந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவன், அவங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு 5 தலைமுறையா அரசி ஆராயறீங்க. ஏன்? ஒரு பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. இந்த மண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்க யாரை தேர்ந்தெடுக்கணும்? மாமா, நீ போட்ட போடு. இனிமே விஷயம் தெரியாத ஒரு பையன் இந்த ஊருக்கு எம்எல்ஏவா வரமாட்டா. அப்படி சொல்லுமா. விட்டா ஊரையே இல்ல உலகத்தையும் திருந்த ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கண்ணு பட்டுரும். வா 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 வா. இப்படி ஒரு சிந்தனையாளன் ஊருக்குள்ள புறப்பட்டான்னா அவன் உயிரோட இருக்க கூடாது. க்ளோஸ் பண்ணிடு. பாண்டி வா, வடிவேலு வா, சங்கர் வா, பூபதி வா, ராமசாமி வா, பிரபாகரன் வா, வேலு வா, செல்வராஜ் வா, ஆனகுட்டி வா, அண்டகல வா, நீ வா. நான் சொல்றத கேப்பீங்களா? இவங்களெல்லாம் எங்க விட்டு போறீங்க? சொல்றேன். வணக்கம். என் பேரு மாணிக்கம். நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன். நீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிற இவங்களும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன இப்ப? இது கம்யூனிஸ்ட் நாடு இல்ல, இருக்கிற நிலத்தை கூறு போட்டு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு. இவங்க எல்லாம் தீவிரவாதிங்க இல்ல, உங்களை இல்லாம பண்ணிட்டு இருக்கிறத அவங்க எடுத்துட்டு போறதுக்கு. எல்லாருக்கும் மனசாட்சி இருக்கு, எனக்கு கொஞ்சம் கூடவே இருக்கு. அதனாலதான் சொல்றேன், விதை நல்லா நீங்க கொடுத்துருங்க, விளையிறதுல ஆளுக்கு போய் எடுத்துக்கலாம்.
இவங்கெல்லாம் வாழ்க்கையில பெரும்பகுதி உங்களுக்காக உழைச்சிட்டாங்க. அப்படி உழைச்சதுக்கு உண்டான பலனை இவங்க இது வரைக்கும் அடைஞ்சதே கிடையாது. இனிமேலாவது இவங்க வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் வேணுங்கிறக்கா கேட்கிறேன். விதை நெல்ல நீங்க கொடுத்துருங்க, விளையறதுல ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம். மழை பெய்யட்டும், மத்ததெல்லாம் பின்னால பேசிக்கலாம். ஐயோ, அந்த பொட்டியில தாண்டா பணம், வயிறும், நகை, நட்டு எல்லாமே இருக்குடா. அது போனா போட்டும், ஊரே விரட்டிக்கிட்டு வருது, இருக்கிறத காப்பாத்துவோம். ஐயா ஐயா, நான் திருட இல்லைங்க, நான் வெளியூர்காரன். 4 பேர் பெட்டி எடுத்துட்டு இருந்தாங்க, ஓடுறாங்க. ஐ ஏமாந்துட்டானுங்க. ஐயோ, சாவி அவனுக்கிட்ட வாங்காம விட்டுட்டேன். அப்பா என்ன சொன்ன? நான் இதுக்கு கூட லாயக்கு இல்லையா? ஏய், இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது. உன் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட 5 நிமிஷமாவது வாழ்க்கை நடத்தல. என் பேரு சின்னராசு இல்ல. அப்படி என்ன வேலைங்க? ஐயா கும்பிடுறேங்க. இத கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடு. சரி. அப்பா. அப்பாவா? இது 30 வருஷத்து பழக்கப்பா. நீ போப்பா. அட உள்ள போப்பா. ஏய், நம்ம ஊரு ஜனங்களுக்கு படிப்பு அதிகமா வரக்கூடாதுன்னு தான் பள்ளிக்கூடத்தை 5ஆவதோட நிறுத்தி வச்சிருக்கேன். உன் பையன் நடான்னா ஊருக்குள்ள சகப்பு சிந்தனை வளரணும்னு ஆசைப்படுறான். ஆனா நான் எல்லாருக்கும் திருப்பி பாடம் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ஒரே ஒரு தீக்குச்சி போறோம். உன் பையனை ஒழுங்கா இருக்க சொல்லு. டேய், வேலை மாணிக்கம் மிராசைய ஆத்திரப்பட்டு போற அளவுக்கு அப்படி என்னதான் பேசினப்பா? கடைசி காலத்துல கொல்லி போட பிள்ளையா வந்தேன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ அவங்ககிட்ட வளர்த்துக்கிற பகையை பார்த்தா நெஞ்சு வேகாது போட்டிருக்கப்பா. அப்பா, நீ மெட்ராஸுக்கே புறப்படுப்பா. அது நில்லு மாமா, சும்மா பரப்பு பரப்புங்கிறிய. 15 வயசுல திரும்பி வந்திருந்தா உனக்கு பிள்ளையா இருந்திருக்கும். 28 வயசுல திரும்பி வந்திருக்க இவருக்கு அந்த வயசுக்குள்ள அறிவு மட்டும் இருந்தா எனக்கு சொந்தமா இருந்திருக்கும். இன்னைக்கு இது பேசுற பேச்சுக்கும் அதுக்கு இருக்க அறிவுக்கும் இந்த ஊருக்கே இல்ல பிள்ளையா வந்து நிக்குது.
ஊர் சொல்லட்டு மாமா மச்சா இருக்கட்டுமா போட்டுமான்னு. என்னடி காலம் காத்தால உங்களுக்கு காசு இருக்கிச்சாம? யார் சொன்னா? உங்களுக்கு ஒண்ணுனா ஊருக்கே வந்த மாதிரி. இல்ல யார் சொன்னா எவ சொன்னாங்கறத முக்கியம். முதல்ல அதுக்கு வைத்தியம் பார்க்கறது என் கடை. என்னமா இது? பயப்படுற மாதிரி பாஷான ஒண்ணும் இல்ல. வயல் ரத்தம் தான். ஒக்க பெல்ல கடிச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அப்புறம் இளங்கண்ணு மாதிரி துள்ளி குதிக்கலாம். ஐயோ மெதுவா. அப்பா சரியா போயிடுச்சு. முயல் ரத்தத்துக்கு அவ்வளவு சக்தியா? என் கைராசி எங்க போறதா? சரி சரி, அவ்வளவு ராசியான கைக்கு நான் ஏதாவது கொடுக்கணுமே. இந்த ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாமா? அப்போ இந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ் போட்டுக்கிறியா? திண்டெல்லாம் பண்ணாதீங்கம்மா. நிஜமா தாண்டி போட்டுக்கோ. நீங்க தருவீங்கம்மா. இதெல்லாம் நாங்க போட்டுக்கிட்டா கொடையில காய போட்டுட்டு கொண்டைக்கு பூ வச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தாமா பொருந்தோம். சரி, இந்த படத்தை வச்சுக்கோ. அம்மா, உங்க மனசுல அந்த கூறுகட்டலோட நினைப்பு இருந்தா அதுவே இந்த ஜென்மத்துக்கு போதும். ஏய் அஞ்சல, உனக்கு எந்த நேரத்துல என்ன உதவி செய்யணும்னாலும் சொல்லு, நான் செய்யறேன். என் காரை திருடி போயிட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னும் 8 மணி நேரத்துல உன்னை லாக்கப்ல போடல. என் பேர் மணிமேகலை இல்ல. எனக்காக என் மாமனை மன்னிச்சிருங்கம்மா. குடல் சரிஞ்சு கிடக்குற அந்த ஆளை காப்பாத்தலனா 4 பிள்ளைங்களோட அவன் பொண்டாட்டி நடுத்தருக்கு வந்துருவாங்கிறதுக்காகத்தான் என் மாமா உங்க கார் எடுத்துட்டு போகுது. உங்களை அலட்சியப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்ல அதுக்கு தெரியாது. தயவு செய்து எனக்காக மன்னிச்சிருங்கம்மா. சரி, உனக்காக நான் என்ன சமாதானப்படுத்திக்கிறேன். இந்த உங்க சமாதானத்துக்காக நீங்க கேக்குறப்ப என் உயிரே தருவேம்மா. டேய், என் கைய பாத்தீங்களா? இறங்குடா அறிவிட்டவங்களா. இந்த ரேகை இவ்வளவு தூரம் தாண்டினதுக்கு செயின் மோதிரம் இதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த ரேகை மட்டும் விரல தாண்டிச்சுன்னு வச்சுக்க, நான் ஃபாரின்ல பிளைட்ல பறந்துகிட்டு இருப்பேன். அண்ணே, ஃபாரின்னா எந்தெந்த ஊர்னே? கல்கத்தா, பம்பாய், டெல்லி, இன்க்ளூடிங் பெங்களூர். அப்படியா அண்ணே? அண்ணே, எனக்கு அந்த ஊர்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்குனே. திருச்சி மரோட பார்த்ததுல உனக்கு டெல்லி இருக்குதா? டெல்லி அங்க பாரு, நான் இருக்கனே. Follow me. அண்ணே, யாருனே இவன்? எனக்கு என்ன தெரியும்? நானும் உங்க கூட வரேன். அண்ணே, பேச வாடா. புதுமத்தண்ணே, பாத்து பேசுங்க, ஒரு மாதிரியா இருக்கான். அடிச்சிர போறான். ஹலோ சார், பிரதர். ஏய், என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, கோழிக்கு தீவனம் போட்டுட்டு இருக்கேன். எங்கய்யா கோழி? எங்கய்யா தீவனம்? டேய் குதிரமுத்து, உங்க ஊரை பத்தி நீ ஆரம்பத்துல சொன்ன போது கூட நான் நம்பல. ஆனா இப்ப நான் நம்புறேன்டா. என்னங்க சொன்னாரு? அவசியம் சொல்லணுமா ஐயா? இல்ல அவசியம் உங்ககிட்ட சொல்லணுமா? டேய் சொல்லிட்டுமாடா. நீ சொல்ல வேணாம்னா நான் சொல்லலப்பா. ஆனா உங்க ஊரை பத்தின உன் கணிப்பு இருக்குது பாரு, சூப்பர் கணிப்புடா. நீ வருங்காலத்துல ஒரு ஆளினார் அழகராஜா ஆகலாம், இல்ல பெரிய இன்ஜினியரா கூட ஆகலாம். அண்ணே, அப்படி என்னன்னே சொன்னாரு இவரு? ச்சே, வேணாங்க, அது எதுக்குங்க? பையங்க ஆசைப்படுறாங்க, நான் சொன்னதை சொல்லுங்க அண்ணே. அவசியம் நீ சொன்னதை நான் சொல்லவா? சொல்லுங்க அண்ணே. ச்சே, வேணாண்டா. அட சொல்லுங்க அண்ணா. நமக்குள்ள பழகிட்டு அதெல்லாம் வேணாம். சொல்லுங்க அண்ணே. சொல்லிடுவா. ஆமா, இவனுங்களும் வாயை போடுறதுட்டு எவ்வளவு நேரத்துக்கு நிப்பானுங்க. அவன் ஒண்ணும் உங்க ஊரை பத்தி தப்பா சொல்லலீங்க. எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்கார நாய்ங்க, மூளை இல்லாதவனுங்க, மண்டியில முடியே இல்லாதவனுங்க, ஏமாந்தவனுங்க. அங்க வந்தா உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும்னு சொன்னானுங்க. அப்படியா? சொல்லு. எனக்கு என்ன தெரியும்? நானும் உங்களோட தானே இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சு பேசுனீடா. அவன் யாருன்னு தெரியாதயா? டேய், அடிச்சு என்ன ஊர்ல அடிக்கிறாங்களா இல்ல கடிக்கிறாங்களா? ஒரு வித்தியாசமா அடியும் கடியும் சேர்ந்து இருக்குது. டேய் குதிரமுத்து, எங்க ஊரை பத்தி ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற. வாங்கடா.
ஏண்டா குதிரைமுத்து, நீ என்ன அனாதையாடா? நான் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊரே சேர்ந்து அடிக்கிறாங்க, உன்னை ஒருத்தன் கூட தடுக்கலையா? அதை வச்சு கண்டுபிடிச்ச. என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லங்க, நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்ச அண்ணன் எனக்கு தெரியாம போச்சு. அண்ணே, நான் எப்படியாவது உங்கள்ட்ட சிஷியனா சேரணும். எனக்கு ஒரு சிசிய அவசியம் தேவைதான். வாங்க எங்க வீட்டுக்கு போலாம். இதெல்லாம் என்ன தங்கமா? ஆமாண்ணே, எங்க பரம்பரை சொத்து. பரம்பரை சொத்தா? ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம் போல இருக்கு. சரி வா. வாங்க. அண்ணே, எனக்கு முதல்ல ஒரு கிளாஸ் கொடுண்ணே. உங்க எல்லாருக்கும் வணக்கம். மாணிக்கம், உனக்கு என் வாழ்த்துக்களோட வணக்கம். புதுசா நீங்க திறந்திருக்கிற இந்த மன்றம் கல்வி அறிவு இல்லாம இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடமா இருக்கட்டும். அனுதாபப்படுற சூழ்நிலை வாழ்ற மக்களுக்கு இந்த மன்றம் ஒரு கருணை இல்லமா இருக்கட்டும். இன்னைய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாகவும் தளபதியாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாணிக்கத்தோட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி அடைய நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இப்படி ஒரு நல்ல சமாச்சாரத்தை ஆரம்பிக்கிறப்போ எல்லாரும் குடிச்சிட்டு கூத்தடிக்கிறதுங்கிறது ஒரு வாடிக்கையான விஷயம். ஆனா குடிக்கிறது மாணிக்கத்துக்கு பிடிக்காது. தம்பி குடிக்க வேணாம், நீங்கெல்லாம் குடிச்சிட்டு சந்தோஷமா இருங்க. இந்தா வரேன் தம்பி. என்ன தனியா நிக்கிற? ஒருவேளை குடிக்கிறதுக்கு காசு கொடுத்தேன், உன்னை ஒதுக்கிட்டு ஒட்டு மொத்தமா எல்லாரும் போயிட்டானுங்க. 4 நாள் சோத்து காசு கொடுத்தானா இந்த ஊரை விட்டே உன்னை ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் எங்கூட வந்துருவானுவ. டேய், செதறு தேங்காய்க்காக மாரடிச்சுக்கிற பிச்சைக்கார கூட்டம் என் சில்லைக்கு முன்னாடி சாதாரணண்டா. வரட்டுமா? ஒரு நாட்டுல ஒரு இனம் தலைநிமிர்ந்து நிக்கிறதுக்கு 2 விஷயம் தேவை. ஒண்ணு, அந்த இனம் பொருளாதார அடிப்படையில உயர்ந்த இடத்துல இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த இனம் தாழ்த்தப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்கன்னு முத்திரை குத்தப்படாம இருக்கணும். விதிவசமா நாமெல்லாம் இந்த முத்திரைக்கு ஆளாயிட்டோம். நாமெல்லாம் செம்மறியாட்டு கூட்டம், காசுக்காக எதையும் செய்வாங்கன்னு எல்லாருமே நம்மள பலவீனம் நினைக்கிறாங்க. அந்த எண்ணத்தை அடியோட ஒழிக்கணும். நம்ம இனத்துக்கு எதிர்காலத்துல ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்காக நான் மிராசு கிட்ட போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா ஒருவேளை குடிக்கிறதுக்கு காசு கொடுத்தோன்ன எங்களுக்கு பழைய வாழ்க்கையே போதும்னு இங்க வந்து உட்காருக்கீங்களே. சொல்லுங்க, உங்க நிரந்தர வாழ்க்கைக்கு இது போதும்னா நான் ஏன் பாதி மாத்திக்கிறேன்? எங்களை மன்னிச்சிட்டு மாணிக்கம், இப்ப நாங்க என்ன செய்யணும்? சரி, உடனே என் கூட புறப்படுங்க. அன்னைக்கு வாசல்ல நின்னு கேட்டோம், இன்னைக்கு வாசப்படி தாண்டி போய் கேட்போம்.
நாங்கெல்லாம் உங்க நிலத்துல பாடுபடுற விவசாயிங்க. உங்க நில விளையணும், உங்க வீடு நிறையணும், அதுல சிந்தி சதற வச்சு வாழணுங்கிறக்காக கோயில்ல பொங்க வைக்கிறாங்க. கொஞ்சம் நெல்லு முட்டை கொடுத்து உதவுனீங்கன்னா வெள்ளாம காலத்துல வேலை செஞ்சு கழிச்சிருவாங்க. நாம பேசுற விஷயத்த பின்னால பேசிக்கலாம். மாணிக்கம், அங்க இருக்கிற 300 மூட்டை எனக்கு சொந்தம் நினைக்கிறியா? இல்ல, அது தச்சமல்லி செல்லமுத்து சேர்வானுக்கு சொந்தம். அங்க இருக்கிற 200 மூட்டை எனக்கு சொந்தம் நினைக்கிறியா? இல்ல, அது ஆவுடையார் கோயில் ராமசாமி செட்டியாருக்கு சொந்தம். அங்க இருக்கிற இங்க கேட்டா கிடைக்காது, எடுத்துக்க வேண்டியதான். எல்லாரும் தூக்குங்க. எடுத்து எல்லாத்தையும் அப்படியே வைங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா விவசாயிகளும் தொழிலாளிகளும் உங்களை மாதிரி பணக்காரங்க என்னைக்காவது ஒரு நாள் இறங்கி வருவீங்கன்னா அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏறி வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்க நிலைமை என்னங்கிறத வாழ்நாள்ல ஒரே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை குடிக்கிறதுக்காக என் நண்பர்களை என்கிட்ட இருந்து பிரிச்சு போனதா நீங்க பெருமைப்பட்டு பேசுனீங்க. அதே நண்பர்களை வச்சுதான் உங்க பரம்பரையில யாருமே சந்திக்க முடியாத ஒரு சம்பவத்தை இப்ப நான் உண்டாக்கிட்டு போறேன். செதற தேங்காய் பொறுக்கிறத நீங்க பிச்சை நினைக்கிறீங்க, இல்ல அதை நாங்க பக்தியா நினைக்கிறோம். வாங்க போலாம். உங்களை யாரா மாணிக்கம்? யார் மாணிக்கம்? டேய், உங்களை யாரா மாணிக்கம்? டேய், உனதான். உங்களை யாரா மாணிக்கம்? யார் மாணிக்கம்? உங்களை யாரா மாணிக்கம்? உன் பேர் என்னடா? எங்க மாணிக்கம்? டேய், உங்களை யார் மாணிக்கம்? நான் தான் மாணிக்கம். 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 ஒரு குற்றவாளியை காப்பாத்துறதுக்காக எல்லா நிரபராதியும் குற்றவாளியை உள்ள வந்துடாதீங்க. உங்களை யார் மாணிக்கம்? நான் தான் மாணிக்கம். என்ன விஷயம்? மிராசு வீட்டுல கொள்ளையடிக்க முயற்சி பண்ணதுக்காக நான் உன்னை கைது பண்றேன். பசிக்குதுன்னு ஒருத்த எடுத்தா அதுக்கு பேரு திருட்டு. ஒரு ஊரே கை வச்சா அதுக்கு பேரு புரட்சி. இப்ப திருட வந்தேன்னு சொல்லி என்ன மட்டும் கைது பண்ணி இதை என்னோட பர்சனல் பிரச்சனை ஆக்க போறீங்களா, இல்ல ஊரே சேர்ந்து கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கைது பண்ணி இதை ஆல் இண்டியா பிரச்சனை ஆக்க போறீங்களா? அடாம அசையாம ஒரு நிமிஷம் எல்ல குத்துக்கள் மாதிரி அப்படியே நில்லு. இந்த வந்துடுறேன். பாவி கண்ணு, பரப்பா கண்ணு, முண்டை கண்ணு, மூலி கண்ணு, அத்தனை கண்ணு பறந்து போக நீ தொட்டது தொலங்க, வச்சது ஒழுங்க, 100 ஆயுசு வாழணும். திப்பு என்ன பிள்ளதெல்லாம்? அட சுமார் மச்சான், ஊர் கண்ணு முழுக்க உன் மேலதானே இருக்கு. அதுக்கு அவன் திருஷ்டி சுத்துற. எல்லாரும் ஒண்ணுங்கிற உறவு முறையில வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப எதுக்கு இந்த திருஷ்டி இல்ல? அட போகல. ஒரு உறவோ உனக்கு வேணா ஒன்னா இருக்கலாம், ஆனா எனக்கு நீ எப்படியா?
உட்காருங்க. எங்க அப்பா இதெல்லாம் உங்களுக்காக தயார் பண்ணது. குடலு, தலைக்கறி, நெஞ்சுக்கறி, மூளை இதெல்லாம் ஸ்பீடா உள்ள போனுக்கிறதுக்காகத்தான் கோட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். குதிரைமுத்து, என் மேல நீ எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற. எங்க அப்பா அம்மா கூட இவ்வளவு பிரியம் வச்சு இதெல்லாம் சமைச்சு போட்டதுலடா குதிரைமுத்து. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுறேன். சாப்பிடுங்க. இந்த கறி யாரும் சாப்பிடுங்க. இந்தாங்க பிராண்டி பிராண்டி. ஐயோ 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 ஆச்சிமுத்து கந்தசாமி ஓடியாங்க. ஐயோ 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 இங்க பாருங்க. இங்க பாத்தியா யாருன்னு தெரியுதா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அருவி கிட்ட நம்ம லட்சுமிடா. நம்ம சிங்கரமக லட்சுமியா? ஐயோ நான் ஆசையோட வளர்த்தனே அந்த லட்சுமிடா. தினசரி மாங்குயிலே பூங்குலேன்னு பாடுமே அந்த லட்சுமிடா. நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள இந்த ஆளு ஆட்டை அடிச்சு குழம்பு வச்சுட்டாங்க. இது மரியாதை இல்ல, அடிக்க கூடாது. உங்க ஊர்ல பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல, வாங்க போலாம். வேணா அடிச்சிருங்க. நீ பேசாம இருக்க குதிரைமுத்து. பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, பஞ்சாயத்தை கூட்டுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். நீ இந்த ஆளை கூட்டிட்டு வா. இது நியாயம். என்ன அடிக்காம போறாங்க? அண்ணே இருங்க அண்ணே, எங்கடி பம்புற? ஏண்டா என்ன வச்சு நீ பணம் பறிக்கத்தானே இந்த திட்டம் போட்ட? இல்ல. டேய், அது போடுங்க. ஆமா கேட்டியல்ல, உனக்கு பணம் தானே வேணும். பஞ்சாயத்துல நீ 2000 ரூபாய் கேளு. அது எப்படிங்க? இந்த ஆடு எவ்வளவுடா போறோம்? 500 ரூபா. நீ 2000 ரூபாய் கேளு. குடுப்பீங்களா? கொடுத்தா போச்சு. ஆனா ஒண்ணு, நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது. ஏன்? நான் வெளியூர்காரன், என்ன அன்னக்காவடின்னு நினைச்சுக்குவாங்க. நீ உள்ளூர்காரன், அதனால இந்த பட்டு சட்டை, பட்டு வேட்டி, செயின், மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டி கொடு. கொண்டு ஓடவா? என்னடா குதிரைமுத்து, உன்னை நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா? நீ ஹோட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டு அடிச்சு தின்னுட்டான்னு சொன்னவன் நீ சரியான மூலக்காரன், நீ சரியான அறிவாளி. போட்டுக்கங்க. பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே பத்திரமா என்கிட்ட கழட்டி கொடுத்துடணும். அப்பவே கழட்டு. 2000 ரூபாய் உடனே கொடுத்துடணும். இந்த வேட்டி அவரு. ஐயோ சட்டி போடல. நீ எப்படா சட்டி போட்ட? அவருடா. நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு. இங்க பாருங்க, கரண்ட் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் ஒண்ணு பெரண்டெல்லாம் பேசுறடா, நேரா நின்னுட்டு தான் பேசுறேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு. நீங்க தானே ரூபா தானே ஒத்துக்கிட்டீங்க. இது என்னையா அது பம்பா இருக்கு? ஏன் ஆட்டு அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு இவருக்கு இருக்கே 2000 ரூபாய் கொடுக்குறது. அவங்கள்ட்ட பேசாதீங்க, எதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுங்க. அட மடையா, கண்ணென்ன புடலியா இருக்கு? நேருக்கு நேரா தாண்ட நின்னு பேசுறேன். நான் என்ன கோணையா நின்னு பேசுறேன்? ஐயோ தலைவர், அது யாரு? போது நிறுத்துங்க. நீ ஓ ஆடுங்கிற, நீ ஓ ஆடுங்கிற. யார் ஆடுங்கிறது பஞ்சாயத்துல தெரிஞ்சு ஆகணும். ஐயா, அவன் கிறுக்கு பையங்க, அவன் அப்படித்தாங்க சொல்லுவான். இப்ப பாருங்க, இந்த மோதிரத்தை அவனதும்பா. பின்ன என்னது இல்லையா? பாத்தீங்களா, விரல் என்னது மோதிரம் என்னது அவனதுங்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, இந்த செயின் அவனதும்பா. பின்ன என்னது இல்லையா? பாத்தீங்களா, செயின் அவன்தான் ஐயா. அட இத விடுங்க ஐயா, இந்த வேட்டி சட்டையும் கூட அவனதும்பா ஐயா. ஐயோ என்னதாங்க 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 கிறுக்குனா இல்லையா? இவன் என்ன சொல்றான், இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஒரு நரச்ச மண்டைய, அவனுக்கு வேலை இல்ல, இந்த ஊர் ஜனங்கள்லாம் கேனையினுங்க, அவனுக்கு நம்ம ஒரு ஜிலுக் ஜிலுக் காட்டுவோம் அப்படின்னு சொல்றானுங்கன்னா. ஏண்டா எங்க பஞ்சாயத்து தலைவரையா கேனையா கிறுக்கன்னு சொன்ன? அவன் நம்ம தலைவரை குறை சொல்ல பாத்துட்டு சும்மா இருக்கீங்க, வேலையை காட்டுங்கடா. என் அப்பாவை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டியே. அவர் நடந்த இடத்துல நீ எல்லாம் நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதா? இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கியே, இந்த சத்திரம் கூட இந்த ஊருக்காக எங்க அப்பா கட்டி வச்சது. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. இந்த பார், இப்பவே நான் ஆம்பளை நிரூபிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீ கன்னி பண்ணுங்கிற கர்வத்தோட தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அப்படி பண்றது ஏன் ஆண்மைக்கு அழகு இல்ல. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, ஆம்பளைக்கு வாக்கு சுத்தமும் பொம்பளைக்கு நாக்கு சுருக்கமும் வேணும். இது காலேஜ்ல கத்துக்கிற விஷயம் இல்ல, நடைமுறை வாழ்க்கையில நாமளே தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம். புரியுதா? ஓ
அண்ணே பஞ்சாயத்து நடந்ததெல்லாம் மன்னிச்சிருங்கண்ணே. இந்த செயின் மோதிரம்லாம் கொடுத்துருங்கண்ணே. அமுக்குடா. ஆ? டேய் ஐயோ அப்பா இங்கேயும் வந்துட்டியா? யார் உங்க அப்பாவா? இன்னும் இருக்காரா? போன கால்ராவுல தப்பிச்சிட்டாரு, இந்த கால்ராவுக்காக வெயிட்டிங். போடா விரும்பல. என்னடா இது தர்ம சத்திரமா? வேலை செஞ்சுட்டீங்களா இல்ல மிச்ச மிச்சோட காத்துட்டு இருக்கீங்களா? இந்த பார் உள்ளூர்ல அவமானப்படுத்துற, இங்கேயும் வந்து என்ன அவமானப்படுத்தணுமா? டேய் எந்திரடா. அழகான பண்ண பாத்து வச்சிருக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்குது. போய் கட்டிக்க. டேய் கல்யாணம் உனக்குடா. அத சொல்லியா பின்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா? டேய் கையை காட்டு. என்னடா இது மோதிரம் போட்டுருக்கிற, செயின் போட்டுருக்கிற? ஐயா அவர் யாரும் ஏமாத்துறாங்க, சுயமா சம்பாரிச்சது. என்ன வாரியடா? ஐயோ உங்களை பத்தி புகழ்ந்து பேசுறேன். தம்பி உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆ. இந்த ஊருக்கு அனாதையா வந்து சுயமா சம்பாரிச்சு நீ முன்னுக்கு வந்தவனா. என் பையன் வாழ்க்கையில இந்த அளவுக்கு வந்தது காரணமே நீ யாரா இருக்கணும். நீ என் கூட வந்துட்டீன்னா என் பையன் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவான், புத்திசாலி ஆயிடுவான். புறப்படு. இரு, இவனையா நம்ம வீட்டுக்கு கூப்பிடுற? ஆமா, இவன் சோறு தின்னு நீ பார்த்தது இல்லையே, பல பண்ணைகளை அழிச்சிருக்கான். நீ திருந்தினா போறோம். நீ வாப்பா. சரிப்பா. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா மாதிரி ஒரு நல்லவரை எங்கேயுமே பார்க்க முடியாது. 3 வயசுல எங்க அம்மா செத்தப்புறம் அவரு எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. பார் இப்பவே நான் ஆம்பளை நிரூபிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீ கன்னி பண்ணுங்கிற கர்வத்தோட தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அப்படி பண்றது ஏன் ஆண்மைக்கு அழகு இல்ல. என்னடி இது துச்சாதன படத்துக்கு மேல உங்க அப்பா படத்தை வச்சிருக்க? நல்ல பாரு, பாஞ்சாலி மானத்தை காப்பாத்தின கிருஷ்ண பரமாத்மா இடத்துல நான் என் அப்பாவை வச்சிருக்கேன். ஆனா அவர் பாக்குற பார்வைக்கு துச்சாதன ஃபேஸ்ல அந்த போட்டோ வச்சா ரொம்ப பொருத்தமா இருக்கும்டி. அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீங்க வீட்டோட மாப்பிளைய போறீங்க, முதல் நாள் மாப்பிள்ளைன்னு வச்சுட்டு வீட்டோட மாப்பிள்ளை தானே அப்படின்னு உங்களை இலக்காரம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால அதை தாங்க முடியாது. அதை பார்த்துக்கிட்டு நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. அச்சோ, அதனால நீங்க வண்டிக்காரனா போங்க, நான் மாப்பிள்ளையா போறேன். வண்டிக்காரனா போனா அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கலாம். பொண்ணு எப்படி, அவங்க குடும்பம் எப்படி, அவங்க அப்பா எப்படி, அவங்க குளம் கோத்திரம்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. ஏ குதிரமுத்து, நல்ல ஐடியாவை நீ இப்பதான்டா சொல்ற. நான் வண்டிக்காரனா போறேன், நீ மாப்பிளையா வா. ஆள் மாறாட்டோட பண்றீங்க, முதல்ல பொண்ணோட பொண்ணுக்கு ஆள் அனுப்புறேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. உரி அடிக்கிறது ஊருக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா இங்க தொங்க விடப்பட்ட உரி கலையத்துக்குள்ள 101 ரூபாய் பணம் இருக்கு. அதை அடைய வர வீரன் கண்ணை கட்டி கையில கம்ப கொடுத்துடுவான். அப்படி அவன் சரியா அடிச்சுட்டானா அவன் உள்ள பணத்தை அவனே எடுத்துக்கலாம். அப்படி அடிக்காம தோத்து போனா ஊருக்கு கிழக்கால உள்ள ஐயனார் கோயில்ல 101 தோப்புக்காரனை போடணும். யாரா வீரன்? வாங்கடா உள்ள. திரும்ப கம்பப்படி போடா. போடா கும்பிட்ட. கிளவி அடிக்கிறியா? போடா. மாணிக்கண்ண வந்திருக்கு, அவர் கண்ணை கட்டு, அவர் உரி அடிப்பாரு. வேண்டாப்பா, மாணிக்க தோத்துட்டா நம்மளால தாங்கிக்கிற முடியாது. தோல்வியா? அது இவர் ஜாதியிலும் கிடையாது, அவங்க தலைவர் ஜாதியிலும் கிடையாது.
மோட்டார் சைக்கிள்கார வரான், வழி விட்டுறாதீங்க. அவன் எங்காவது அவசரமா போறா இருப்பான்டா. அவசரத்தை பார்த்தா உங்க கௌரவம் என்ன ஆகுறது? நீ அப்படி போறியா? சரி விடு பாத்துறேன். கொஞ்சம் வழி விடுங்க. யோ உங்கதாயா நீ ஓரமா போங்க. யோ என்னடா வழி விடுன்னு சொல்ற, வழி விடாம போயிட்டு இருக்கீங்க. எவ்வளவு தூரம் போறீங்க பாக்கலாம் உங்களுக்கு. அப்பா போச்சு கொண்டு வந்து மோட்டார் சைக்கிள் பாட்டானடா. எந்த ஊரா நீங்க? உங்களை இந்த ஊர்ல பார்த்தே இல்ல. இறங்க வேணா கீழே. ஏய் இறங்க கீழே. இறங்க வேணா. இறங்குறியா நான் ஏறிட்டுமாடா? அண்ணே ஆளை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கான், கீழே இறங்குங்க. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அவ்வளவு கத்த வழி விடாம போவீங்க? ஏண்டா என்ன வண்டி ஓட்டுற நீ? ஒப்ப போட்டு ஓடாது. பேசுறா பேசு. என்ன பெரிய பிளைன் மவுத் காரன் இதெல்லாம் சொல்ற? வாயத்திறது பேசுறா. சொல்ற ஏண்டா வழி விடல சொல்றா. ஏய் நீ சும்மா இருக்க. நீ சும்மா இருக்கு. நான் கேக்குறேன். ஏண்டா அவர் சொன்னாரா வழி விடு வழி விடுன்னு சொன்னாரா? அவர் அடிக்காதீங்க. சும்மா இருக்க முதலாளி. அவர் சொன்னதுக்கு அப்புறமும் நீ வழி விடா ஓட்டுறீங்கன்னா உன் நெஞ்சில எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும் யார் தெரியுமாடா? சொல்றீ அடிக்காதீங்க. உங்க கால்ல விழுந்து கும்பிடுங்க. இருங்க முதலாளி. இருங்க. இந்த நாயில எதுக்கு வேலைக்கு வச்சுக்கிறீங்க? இவங்க வச்சு நம்ம மரியாதை சுத்தமா கெடுத்துருவாங்க முதலாளி. ஏண்டா பாத்தியா பணிவு அடக்கத்தீங்க? அவர் வேஸ்ட் விலை பெறுவாரு நீங்க. வேண்டாங்க வாய் திறந்து. உங்களுக்காக விடுறங்க முதலாளி. இல்ல நடக்கிறதே வேற. நான் இது வரைக்கும் 15, 20, 30 கோபம் பண்ணிருக்கேன் முதலாளி. வரங்க முதலாளி. வரண்டா. ஏண்டா நீ வழிவிடுன்னு சொல்லி நான் வழி விடாம ஓட்டிட்டு வந்தனா? நான் வழி விடலான்னு சொன்னேன். நீ என்ன சொன்ன? உங்க மரியாதை என்ன, உங்க கௌரவம் என்ன, வழி விடாதீங்கன்னு என்ன? இப்ப பாத்தியல்ல மரியாதை கன்னத்துல உழுகுது, கௌரவம் தோல் மேல உழுகுது. ஏண்டா உன் வேட்டி வேலை போட மாட்டான் நானு? அவர வேட்டி அவர வேட்டியா? அவுத்து வைட வேட்டியா? அண்ணன் வலிக்குதா? சட்டை கட்டுறா. கலெக்டரா சட்டையா கலெக்டரா? இங்கடா உன் ட்ரெஸ் வாங்கிடான். வண்டியை நீ ஓட்டி வாடா நாய. அவர்தான் செயின் ஏடுறா. அப்பா வண்டி வந்தாச்சு. வண்டி வந்தாச்சா? மாப்பிள வந்துட்டாரா? சாவித்திரி ஒடியா, மாப்பிள வந்தாச்சு. பத்தவங்க ஏண்டா சீக்கிரம் பத்தவங்க. தள்ளுறா மாமா. இத வந்துட்டு மாமா. வண்டிக்கார நான் தான் மாப்பிள. நான் மாப்பிளையா? ஓயா வண்டிக்கார நான் தான் மாப்பிள. அந்த பக்கம் வாங்க மாப்பிள. இந்த வந்துட்டேன் வாங்க. உங்க அப்பா சொல்லி அனுப்பிட்டாரே வண்டி ஓட்டிட்டு வர்றதா மாப்பிள? கூட வர்றதா வண்டிக்காரன்னு தள்ளுறா. நீ போய் அந்த பக்கம். பக்கம் ஏடா சீக்கிரம். மாமா ஆரத்தி எடுங்க. பல பேர் வகுத்தரிக்க போகணும். பரவாயில்ல. அவனையே கும்பிடுறீங்க? அவர் யாருங்க? பொண்ணோட அண்ணன். இருக்கட்டுமே. அப்ப உள்ள போலாமா? உள்ள வாங்க, பொண்ணை பார்க்கலாம். எங்க பொண்ணு? மாப்பிள உள்ள. ஐயோ இப்ப நான் மாப்பிள இல்லையா? அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நான் போட்டு வந்தேன்? எங்க அப்பா அங்க இருந்தா கெடுக்கிறான், இங்க வந்தா அங்க இருந்தே கெடுக்கிறான். பொண்ணு கருப்பா சிகப்பா அவன் எப்படி இருக்கான்னு கூட நான் பார்த்ததே இல்லையே. நீதான் பொண்ணா? என் பேரு சின்னராசு. உன் பேரு? சாவித்ரி. ஐயோ சாவித்ரி, அங்கேயும் எஸ் இங்கேயும் எஸ். ஓகே, நான் உன்னை கொஞ்சம் தொட்டுக்கிட்டுமா? ஐயோ கோதுமை அல்வா மாதிரி இருக்கிற. உன் கண்ணத்தை கொஞ்சம் கிள்ளிக்கிட்டுமா? ஐயோ பண்ணு மாதிரியே இருக்கியே. உன் கையை கொஞ்சம் புடிச்சுக்கிட்டுமா? எங்கே காட்டு. ஐயோ இங்கேயும் மோதிரம் இங்கேயும் மோதிரம். சரியான காம்பினேஷன். வந்துட்டேன்ப்பா. யாரும் கொப்பனா? ஆமா. அவெல்லாம் சாக கூடாதா? எதுக்கு இடைஞ்சலா இருக்கான்? போறியா? ஆமா. உள்ள வாங்க, பலகாரம் எல்லாம் இருக்கு. வாங்க. பலகாரத்துல என்ன பண்ணி மேய்ஞ்சிருக்குமே. ஏவானிக்கம் ஒரு 4000 ரூபாய் செலவு பண்ணி பெரிய மன்றமா போகணும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற. 4 ரூபாய்க்கு மாலையும் 2 ரூபாய்க்கு பூவும் போட்டு 2வது ஆண்டு விழா கொண்டாடுறது எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல. மாணிக்கம் ஏதாவது ஒரு விஷயத்துல மறுப்பு சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும்டா. எப்படி மாணிக்கம்? நாங்க யாருமே இல்லாம இவ்வளவு வேலையை நீ மட்டுமே செய்திருக்கீங்க.
உண்மையிலே நீ பெரிய ஆளுதான்ப்பா. என்னப்பா மாணிக்கத்தை புரிஞ்சுக்க முடியல. சரி வா போவோம். எடுத்து போடுறேன். மாலைக்கா இருக்கு. உங்க மன்றத்தோட 2வது ஆண்டு விழாவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மன்றத்தோட வளர்ச்சிக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். இந்த மாலை உங்க தலைவருக்கு போடுங்க. அம்மா, இந்த மன்றத்துக்கு மொத்தம் 6000 ரூபாய் செலவாச்சுமா. யோ, நான் தான் உங்க எல்லாரையும் பண்ணிட்டு வர சொல்லிருக்கேன்ல, அங்க வந்து பேசுங்க. மாணிக்கா, இந்த படிச்ச பையெல்லாம் தேங்க்ஸ் சொல்றாங்களே, அது என்ன பாசை? டேய், எத்தனை இந்தி படம் பார்த்திருப்பேன், அப்புறம் போய் மாணிக்கத்துல கேக்குற? அது ஹிந்தி தான்டா. இந்தியா? என்ன மாணிக்க சொல்றீங்க? நான் ஒண்ணும் சொல்லல. பண்றக்கால சைக்கிள்ல வரேன்டா. ஏண்டா, உனக்கு வரப்போற நகனட்டெல்லாம் வித்து புட்டா இந்த வண்டியை வாங்கின? போங்கடா போக்கத்த பசங்களா. இந்த வண்டியை யார் வாங்கி கொடுத்தது தெரியுமா? நம்ம மிராஸ் ஐயா பொண்ணு மணிமேகலை எனக்கு அன்பளிப்பா வாங்கி கொடுத்துச்சு தெரியுமா? ஆமா, அந்த வண்டிக்கு முன்னாடி எழுதிருக்க, அது என்னன்னு? அது அவன் அட்ரஸ். டேய் முடியாங்கண்ணா, இது என்னது? பழம் மச்சான், இது உனக்கு பிடிக்குமாடா? ரொம்ப பிடிக்கும். இது உனக்கு பிடிக்கிற மாதிரி உங்க அக்காவுக்கு என்ன பிடிக்கணும். அதுக்கு என்ன வழி? அது அக்காவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு மச்சான். ஒரு கால் கொஞ்சம் கம்மியா இருக்கா? இல்ல மச்சான், இந்த பாம்பு பிடிக்கிறவங்கள பார்த்தா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா அது அநியாய குடும்பமா இருக்கு. ஏதோ ஒரு 25 பாக்கெட் தண்ணி அரைச்சு ஊத்து சொன்னா ஊத்தலாம், ஒரு 10 மூட்டையை லாரியில ஏத்த சொன்னா ஏத்தலாம். பாம்ப பிடிக்க சொல்றீங்களேடா. ஒரு ஐடியா. என்ன மச்சான்? இந்த ஊர்ல பாம்பாட்டி இருக்கானா? பாப்பாட்டி இருக்க மச்சான். அவங்கிட்ட ஒரு 25 ரூபாய் பணத்தை கொடுத்து, சரி, ஒரு நல்ல பாம்பை புடிச்சிட்டு வந்து, சரி, பல்ல புடுங்கிட்டு, சரி, வாயை நல்லா தைச்சிட்டு, சரி, பாம்பை இங்க எடுத்துட்டு வர சொல்லு. சரி, உங்க அக்கா வைக்க போருக்கு வைக்க புல்லு புடுங்க வருவா. அந்த நேரம் பார்த்து பாம்பு விட சொல்லு. பாம்பு வந்து படம் எடுத்து நிக்கி, அத பார்த்து உங்க அக்கா ஐயோ அம்மான்னு கத்துவா. நான் ஓடி போய் பாம்பை கப்புன்னு பிடிப்பேன். பாம்பை பிடிச்சா என்ன ஆகும்? அக்கா உங்களை கட்டி பிடிப்பாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சா என்ன ஆகும்? கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆனா நீ என்ன ஆவ? அண்ணன் ஆவன். அட கொக்கால மச்சான் ஆவடா. மச்சான் மச்சான். மேஞ்சிட்டே வா. சரி. ஓஹோ, பாம்பை பிடிச்சு நீ அவளை பிடிக்க போறியா? அதுக்கு முதல்ல நான் பாம்பை பிடிக்கிறேன் பாரு. ஏண்டா, இந்த குளத்துல ஆழம் அதிகமா இருக்கா? ஆமாக்கா, நீச்சல் தெரியாதவங்க ஊச்சா செத்து போயிடுவாங்க. அப்படியா? அப்போ நான் குதிச்சா நீங்க எப்படி காப்பாத்துவீங்க? வேணாக்கா. இல்ல, நான் குதிக்க தான் போறேன். மாணிக்கம், நமக்கு விடிவாலை எப்ப வரும்? சீக்கிரம் வரும். அண்ணே, நம்ம மிராசு பொண்ணு குளத்துல விழுந்துருச்சுண்ணே, வந்து காப்பாத்துங்க. அப்படியா? நில்லு மாணிக்கம், நமக்கு ஆகாத வர்க்கத்துல ஒண்ணு குறையுதுன்னா தப்பே இல்ல, விட்டுடு. இந்த பாரு, நமக்கு ஆகாதது முதலாளித்துவம் தானே தவிர மனிதன் என்ன இல்ல. என்ன விடு. என்னடா பண்றீங்க? ஐயோ பாவம். என்னடா
ஆம்பளை குளிக்கிறத நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி தண்ணிக்குள்ள தானே குளிச்சா, நீ எப்படி இங்க? அதுவா சஸ்பென்ஸ். தேங்க்யூ. நீ நினைக்கிற மாதிரி மிராசு பொண்ணுக்கு மாணிக்கத்து மேல காதெல்லாம் இருக்காதுடா. உன்கிட்ட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத அவ மாணிக்கம் பக்கத்து வீட்டு பார்வதிக்கு குழந்தை பத்துக்கப்போ புடவை ஜாக்கெட்டு பால் போட்டு டின்னு இதெல்லாம் அவளே வாங்கி கொடுத்தாண்டா என்னப்பா அர்த்தம்? அவளே புதுசா ஒரு மண்டலத்தை போட்டு கொடுத்துட்டு மாலையை நம்ம கையில கொடுத்து மாணிக்கத்துக்கு போட சொன்னாலே அதுக்கு என்னப்பா அர்த்தம்? ஒன்றரை காலனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காடா. ஆளுக்கு ஒண்ணு பேசாதீங்கப்பா. மாணிக்கத்துக்கு அவன் என்ன செஞ்சிருக்கா? ஒன்றரை காலனை பார்த்து சைக்கிள் கொடுக்கும் போது என்ன சொன்னான்னு கேட்டா எல்லா விவரமும் தெரிஞ்சு போயிடும். வாங்கடா போவான். ஏயா உங்க ஊருக்கு 7 வருஷமா கால்நடையா தபால் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கானே, உங்க மன்றத்துல சொல்லி ஒரு 2 சக்கர சைக்கிள் வாங்கி கொடுக்க சொல்லாமல்ல? அட இல்லையா, நீ நினைக்கிற மாதிரி இந்த சைக்கிளை எங்க மன்றத்துக்காரங்க யாரும் வாங்கி கொடுக்கல. நம்ம ஊர் மிராசையா பொண்ணு மணிமேகலை இல்ல, அவங்க தான் இதை வாங்கி கொடுத்தாங்க. அது கொடுத்திருந்தா அன்னை சத்யா இளைஞர் மன்றம் மாணிக்கம்னு அவர் பேர்ல ஏயா போட்டிருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு இந்த சைக்கிளை வாங்கி கொடுத்தது நம்ம மிராசையா பொண்ணு மணிமேகலாமா தான். இப்ப என்னடா சொல்ற? ஆமா அன்னைக்கு என்ன எழுதி கேட்டதுக்கு என்னடா சொன்னா? அவன் அட்ரஸ் சொன்னான். மொத்தத்துல மிராசு பொண்ணுக்கும் மாணிக்கத்துக்கும் என்னமோ இருக்கு. டேய் உங்க அக்கா வர்ற மாதிரி இருக்கு, போய் பாம்பாட்டி பாம்பை எடுத்து விட சொல்றான். சரி மச்சான். போடா. இவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டு எங்கேயா போன? கொஞ்சம் புரியா, உனக்கு வேணா இன்னும் 10 ரூபா வாங்கிக்கையா? நான் வெளியில போறேன். இதை வச்சு 4 குடும்பம் பிழைச்சுக்கிட்டு இருக்கு. திருடு பாம்பு வச்சு பெருசா என்ன கொடுத்த 30 ரூபாய் எப்படியா? இது இத்தினுண்டு பாம்பாயா? இத்தினுண்டு பாம்பா இது? பாரியா? 10 ரூபா வாங்கியா? ஒரு போயா, பத்து விடியா. வாங்கியா? விடியா, வேணாயா. விடியா. வேணாயா, போயா. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும். இந்த சினிமாவுல கடைசி நேரத்துல வந்து கதாநாயகியை காப்பாத்தி பிக்கப் பண்ற மாதிரி நான் இந்த பல்ல புடுங்கின பாம்பை புடிச்சு இவளை பிக்கப் பண்றேன் பார். இது எங்க குலதெய்வத்தோட குட்டி. இது இப்ப நான் புடிச்சிட்டு போய் முட்டையும் பாலும் வைக்க போறேன். இந்த பாம்பை நான் இப்ப கையால பிடிக்க போறேன். ஐயோ, நீங்க பாம்பை கையாலே பிடிப்பீங்களா? ஆமா. வேண்டாம் தம்பி, பாம்பை கையில பிடிச்சீங்கன்னா உயிருக்கே ஆபத்து. அட போயா கண்ணாடி. கிண்டி தெரியுமாயா கிண்டி? அங்க பாம்பு பண்ணை இருக்க பாத்திருக்கியா? தெரியுமே. அதுல யுத்தத்தோடு ராஜநாகம்யா. அத இந்த தோல்ல 4 இந்த தோல்ல 4 தூக்கி போட்டு வித்த காட்டியிருக்கையா. இது எனக்கு கொசுரு. அப்ப குயிக்கு குயிக்குன்னா சீக்கிரமா பொடிங்க. நான் என்ன சொல்லல, பாம்பு சொன்னேன். பாம்புயா? அஹை 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 ஹை ஹை கச்சா புச்சா கா 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 கோபா. என்னடா மச்சான், வா மச்சான். மச்சான் நான் மச்சான் போடா. வா மச்சான். போடா. இவனே ஐடியாவை கொடுத்து கெடுத்துறோம் போல இருக்கு. அபுஜா போடா. என்னங்க இது? பேட்டரிக்கு சார்ஜ் ஏத்திக்கிறான். அபுஜா. ஓஹோ, வேலை கட்ட ஆரம்பிச்சிட்டானா? அதுக்கு முத நம்ம போய் பிடிச்சிடலாம். ஹை அட என்னையா இவ்வளவு பேர் இருந்து பெரிய நாக்கலாம் பூச்சி மாதிரியா இருக்கு. இன்னும் ஒரு மாதிரி அவன் கத்துறான். ஹே. டேய் வேணா, அது விஷ பாம்பு. ஒரே கொத்த கொத்தி போடு, மரியாதை ஓடி போயிரு. எங்களுக்கு தெரியாது. 25 ரூபா கொடுத்து பாம்பு செட்டப் பண்ணி பல்ல புடுங்கி உங்க காதல டெவலப் பண்ணிருக்கீங்களா?
உங்க காதை ஜவ்வாக்குறேன் பாருங்க. ஏய் இதெல்லாம் யாரு உன்கிட்ட சொன்னது? இது ஒட்டு கேட்டேன். ஒட்டு கேட்டியா? மாமா கையாலே பிடிப்பாரு போங்க. அவர் என்ன கையால பிடிக்கிறது? நான் விரல்லே பிடிக்கிறேன் பாரு. பாம்பு வாயை தைச்சிருக்குன்னு சொன்னானுங்க, இப்ப கடிக்குது. என்ன பாம்பு கடிக்குது? பாம்பு கடிச்சிருச்சா? என்ன மச்சான்? ஏய், என்னடா பாம்பு கடிக்குது? நம்ம செட்டப் பண்ண பாம்பை பாம்பாட்டிக்காரன் எடுத்துட்டு போயிட்டான் மச்சான். அப்ப இது இது ஒரிஜினல் பாம்பு. அட இது ஏன்டா முன்னாடியே சொல்லு? நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? இப்ப மட்டும் ஏன்டா சொல்றேன்? ஒன்ன கடிச்சிருக்குன்னு பாம்பு, ஒன்ன கடிச்சிருக்குன்னு. டேய், அவன் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போடா. நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் உச்சம், நம்மள கடிக்குமா அது? அது கருணாயி அதை கடிச்சிருச்சு. நீ வா. இங்க என்ன நடக்குது? இதுதான் சந்திர கிரகணம். அப்படின்னா பாம்பு சந்திரனை கவ்வுது. எது பாம்பு? அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணுல பாரு, எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவ்வுதுன்னு தெரியும். ஏய், தஞ்சாவூர்ல எல்லாம் ரேடியோ ஸ்டேஷன் இல்லடி. ஓ, ஏய், உனக்கு யாராவது இப்படி இருக்காங்களாடி? மாணிக்கம் தம்பியை போய் பார்ப்போம், அவர் சொல்றபடி நம்ம கேட்போம். பாட்டு ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும். சொல்றது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாது பாருங்க. மாணிக்கம், தம்பி மாணிக்கம். மழை பெஞ்ச மறுநாள் பண்ணையில உழ போறது நம்ம வழக்கம். இப்ப என்ன செய்யணும்னு நீங்க தான் சொல்லணும் தம்பி. சரிண்ணே, நீங்க எல்லாரும் நாளை காலையில ஏர் கலைப்பட இங்க வந்துருங்க. மத்தெல்லாம் காலைல பேசிக்கலாம். சரி, அப்ப நாங்க வரோம் தம்பி. வாங்க போலாம். மாணிக்கம், நீ ஐயா கிட்ட பேசுறத பேசிக்கிட்டு நாங்க எங்க பாட்டுக்கு போய் விட ஆரம்பிச்சிடறோம். நாம அப்படி உழுவ போயிட்டோம்னா மாணிக்கம் பேசுறது எடுபடாம இல்ல போயிடும். சரிப்பா, பேச்சுவார்த்தை தொங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மண்ணு காஞ்சில போயிடா. ஐயா, எனக்கு என்னமோ இதெல்லாம் சக்கரை வியாதி வந்தவன் ஜிலேபி திங்க ஆசைப்பட்ட மாதிரி தெரியுதுங்க. நம்ம விதி அவ்வளவுதான் சொல்லிவிட்டு ஒழுங்கா விலைக்கு போறதான் நல்லதுன்னு படுது. நீங்க சும்மா இருங்கய்யா. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாணிக்க முயற்சி பண்ணா இந்த மண்ணை பொண்ணாக்க முடியுங்கிறதுல சந்தேகமே இல்லையா? யாரா இருக்கும்? மாணிக்கத்துக்கு வழி விடுங்க, மாணிக்கத்துக்கு வழி விடுங்க, என்னன்னு கேட்கட்டும். ஐயா கும்பிடுறனுங்க. மாணிக்கம் தாசில்தாரு. கும்பிடுறேங்க. ஐயா இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? நிலவரி வசூல் பண்றதுக்காக மிராசு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். பட்டாலாம் யார் பேர் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன், உங்க எல்லார் பேர்லயும் தான் இருக்கு. அப்புறம் ஏன் அங்க வசூல் பண்ண போறீங்க? தம்பி, இது மிராசு வீட்டு விவகாரம். 2 ஓட்டு மட்டுமே இருக்கிற மிராசு வீடு உங்களுக்கு முக்கியமா, இல்ல 2000 ஓட்டுக்கு மேல இருக்கிற இந்த கிராம மக்கள் உங்களுக்கு முக்கியமா? இந்த வருஷம் வரிப்பணத்தை நாங்களே கொடுத்துறோம். இந்தாங்க. ரசீத இவங்க எல்லார் பேர்லயும் போடு.
எப்பா என்ன கொலை பண்ணிட்டு என் நிலத்து பூரா நீங்க எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கு நம்ம ஊர்ல பாதிரியாரோ சர்ச்சோ கிடையாது. இங்க இருக்கிற ஐயனார் கோயில் பூசாரிக்கு ஆடு மாடுகளை பலி கொடுக்கத்தான் தெரியுமே தவிர பாவ மன்னிப்பு கொடுக்க தெரியாது. அப்படி ஒரு பாவத்துக்கு நீங்கள்லாம் ஆளாகாம இருக்க நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதாவது உனக்கு 5 ஏக்கர், 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 அவருக்கு 5 ஏக்கர், இவருக்கு 5 ஏக்கர், இவருக்கு 5 ஏக்கர், அவருக்கு 5 ஏக்கர், எனக்கு 5 ஏக்கர், இப்படி எல்லாரும் சரிசமமா பிரிச்சுக்கிட்டோம்னா பொருளாதார அடிப்படையில நாம எல்லாரும் ஒண்ணுன்னு ஆயிடுவோம். அப்படி எல்லாரும் ஒண்ணுன்னு ஆனதுக்கு பிறகு உன் அம்மாவை இவன் தள்ளிக்கிட்டு போயிட்டா அதை நீ அப்படியே விட்டுறதும், உன் அக்காவை இவன் தள்ளிக்கிட்டு போயிட்டா நீ அப்படியே விட்டுறதும், உன் தங்கச்சி இவன் கூட ஓடிட்டா நீ அதை கண்டுக்காம இருக்கிறதும், உன் அண்ணி இவன் கூட ஓடிட்டா அதை நீ அப்படியே விட்டுறதும். நாம தான் பொருளாதார அடிப்படையில எல்லாரும் ஒண்ணுன்னு ஆயிட்டமே. அதனால அதையெல்லாம் அப்படியே விட்டுறதானா? ஐயா, அதையெல்லாம் நம்ம காலகாலமா கட்டி காப்பாத்தினாலதான் ஒரு வருஷம் பெய்யாம போனாலும் மறு வருஷம் மழை பெய்யுதுங்க. அதெல்லாம் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இந்த மண்ணு நிரந்தரமா வானம் பார்த்த பூமி ஆயிருங்க. சபாஷ். என் பொண்ணு மேல ஆசைப்படுற உங்க ஹீரோவுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்களோ அதை கொடுத்து முடிச்ச அடுத்த நிமிஷம் இந்த பட்டா எல்லாம் உங்களுக்கு தாண்டா. ஒரு ஊருக்கு நன்மை கிடைக்குதுன்னா ஒரு குடும்பத்தை பலி கொடுக்கிறது பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. மாணிக்கத்தை மொட்டை அடிச்சு கரும்புலி செம்புலி குத்துனா நம்ம எல்லாரும் நிலவரதுல நிறைவேற்றுங்க. என் உடம்ப உரமா போட்டா இந்த மண்ணு வளமா இருக்கும்னா அதுக்காக நான் உயிரவனும் தயாரா இருக்கேன். தள்ளுங்கப்பா. ஐயா, ஐயா, உங்க கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறீங்க. என் பிள்ளைய மனுஷனா விட்டுருக்கீங்க. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதை கூட இந்த ஊரை விட்டு உங்க மனசை விட்டு எங்கேயாவது போயிடுறீங்க. ஐயா, என் பிள்ளைய விட்டுருக்கீங்க. ஐயா, ஐயா, நீங்களாவது சொல்லுங்க ஐயா. ஐயா, நீங்களாவது சொல்லுங்க ஐயா. ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. ஐயா,
சொல்லுங்க ஐயா. அம்மா அம்மா நீங்க சொல்லுங்க அம்மா. ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. அடே நீங்க சொல்லுங்கடா. அடே, நீங்க சொல்லுங்கடா. நீங்க எப்படா சொல்லுவீங்க? நீங்க சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு தான் தர்மம்னு சொல்லி ஆளுக்கு 5 ஏக்கர் தராங்களே, நீங்க எப்படா சொல்லுவீங்க? வாவிங்களா? ஐயா ஐயா ராசா, அன்னைக்கே ஊருக்கு போயிடறான்னு சொன்னேன். போனேடா. அன்னைக்கு போயிருந்தா இன்னைக்கு இப்படி கேவலமெல்லாம் வந்திருக்குமா? ஐயா அப்பா போனேடா. ஐயோ